ஹாய். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. சந்தோஷமா அப்படி இருக்கலாம் அப்படின்னு இருந்தா, இந்த ஆயா இந்த ஆயாவை என்ன பண்ணுறதுனே புரியலங்க. இந்த ஆயாவுக்கு கல்யாணம் ஆகுமா? ஆவாதா? ஏங்க சொல்லு மக்களே. இன்னைக்கு கோட்டையில் நடந்த விஷயத்த பார்த்தா நெஞ்சில் அச்சுக்கினாலுன்னு போல இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே புரியலங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் 2 பிள்ளைங்களோட ஒரு பொண்டாட்டியோட தலையை காமிச்சிட மாட்டாரான ஏன்னு இருக்கும்போது இந்த ஆயா பாருங்க. இந்த ஆயாவை பார்க்கும்போது என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. அப்படியே நெஞ்சில் குத்திக்கின்னு அழுணும் போல இருக்குதுங்க. நினச்சி என்ன பண்ணுறதுனே புரியலைங்க. ஐயோ, இந்த ஆயாவை யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போங்களாம். சம்பாதிச்சு நிறைய சொத்து வச்சுருக்குறாங்க. இந்த ஆயாவை கல்யாணம் பண்ணி போங்க. இந்த ஆயாவை கல்யாணம் ஆகுமா ஆகாதா? இப்படியே தான் ஊரை முட்டு குத்தனை கெத்துக்குன்னு இருக்குமா என்னன்னு தெரியலையாங்க. ஐயோ, இந்த ஆயாவை எப்பா என்ன பண்ணுறதுனே புரியல மக்களே. என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த ஆயா மக்களே அவங்க ஒய்ஃபையும் அவங்க பிள்ளைங்களையும் எதிர்பார்க்க. அது ஏங்க அந்த ஆயாவுக்கு புரிய மாட்டேன்து. ஏன் ஆயான்றனா அதுவே ஆயா எல்லாம் தொங்கி போச்சு. இங்கெல்லாம் சுருங்குது. இங்கெல்லாம் சுருங்குது. அந்த ஆயா சொல்லுது, வயசான போது இந்த நாடகம் தேவையா? உனக்கு தேவையா ஆயா? எல்லாம் சுருங்கி போச்சு ஆயா. அப்படி இருக்கிற ஒரு பொம்பளைன்னா லட்சணமாக இப்படி பார்க்க எப்படி இருக்கணும்? அப்படி இருக்க மாட்டேன்ற ஆயா. ஆனால் தான் உனக்கு கல்யாணம் ஆகலை போலகுது. கல்யாணம் ஆகும் ஆயா. ஒரு விஷயம் கேள்வி கேட்குறேன். அரசியல் நிகழ்ச்சிக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத நீ யாரு ஆயா? நீ யாரு ஆயா? உன்னை பார்த்தாவே எங்கேருந்து ஏறுதுன்னே தெரில. நமக்கு பிபி சுகர் வராது கூட வந்துடும் போலகுது. அப்படி ஒரு கோவம் வருது உன்னை பார்த்தாவே ஆயா. அவருடைய தன்மானத்தையும் அவருடைய ஸ்டேட்டஸையும் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இவ்வளோ மக்கள் உங்களை முட்டு குத்து தூக்குறாங்க. ஆனால் இந்த ஆயா உங்களை கெடுக்குதுன்னு எப்படி தெரியாமல் இருக்குது உங்களுக்கு? சொல்லுங்கள். ஒரு அம்மா இப்போ அவருக்கு நிறைய தேர்தல் வேலை இருக்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசி அவர் கூட்டின்னு வந்துடுவாருன்னு சொன்னாங்க. நான் கூட செங்கல்பட்டு கோர்ட்டில் கேஸ் வாபஸ் வாங்கினோடனே கொடியேற்ற பொண்டாட்டி கூட தான் வருவார்னு நினச்சேன். இந்த ஆயா நிற்குது. இந்த ஆயா யார் அரசியல் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு? இந்த ஆயாவுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த ஆயா நீ ஊரை விட்டு போ ஆயா. கல்யாணம் பண்ண போ ஆயா ஊரை விட்டு. நீ வேணாம் ஐயா, தயவு செஞ்சு வேணவே வேணாம். எனக்குலாம் காலையிலேருந்து அப்படியே நெஞ்சில் குத்திக்கின்னு அழுவணும் கதறணும் போல் இருக்குது. அப்படி ஒரு வேகமாக இருக்குது ஆயா. தயவு செஞ்சு போயிரு ஆயா அவர் லைஃப்பை விட்டு. நீ ஃப்ரெண்டாக இரு, தங்கச்சியாக இரு, அம்மாவாக இரு, என்னவோ இரு, தங்கச்சியாக கூட அக்காவாக கூட இரு, எதுவாக கூட இரு. ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. ஆமாம் சரியா? நீ என்னவா ஒன்னாலும் இருந்துக்கோ. தப்பாக இருக்கிறியோ, அது கரெக்டாக இருக்கிறியோ, நல்லதாக இருக்கிறியோ, ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நீ வராத ஆயா. கல்யாணம் பண்ணிக்கின்னு போ. நல்ல விதமாக ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து இத்தனை நாள் நல்லா சம்பாதிச்ச நீ அத்தவனை சொல்கிற இந்த வயசுக்கு தேவையா அந்த நாடகம்னு? இந்த நாடகம் உனக்கு தேவையா ஆயா? கல்யாணம் பண்ணிக்கின்னு போ ஆயா. சரியா ஆயா? இன்னொரு நாளைக்கு உன்னை அரசியல் நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடாது ஆயா. பார்க்கக்கூடாது. சரியா ஆயா?